ஒருவர் செய்யாமல் இருக்கவே ஒருவன் தானாக முன் வந்து எனக்கொரு உதவி செய்தானாயின் உதவிக்கு கைமாறாக இவ்வுலகையும் வானுலகையும் கொடுத்தாலும் அது சமனாகாது என்று அறிவாய் நீயே. காரணமின்றி செய்த உதவியின் பெருமை இதுவே. அவசர காலத்தில் ஒருவன் செய்யும் உதவி சிறிதாயினும் உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படுமே என்னில். உதவி அல்ல பெரிது, உதவி செய்யப்பட்ட கால நேரமே பெரிது. இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் என்று எண்ணாமல் அன்பின் காரணமாய் ஒருவர் அவருக்கு செய்த உதவியின் சிறப்பு கடலை விட அளவில் பெரிதாகும். சிறிய உதவி அல்லது பெரிய உதவி என்று சொல்லி உதவியின் அளவை மதிப்பதில்லை. ஆனால் அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே உதவியின் அளவு மதிப்பிடப்படும் என ஒரு நுணுக்கமான கருத்தை சொல்கிறார். சிந்தித்து பார்ப்போமே. இன்னவாறு வள்ளுவன் செய் நன்றி அறிதலில் சொல்லும் மரங்கள் சில இதில் அறிந்தோ. இன்னும் அவர் சொல்லும் மரங்கள் கற்போமே வாரீர், குழந்தாய் வாரீர், ஓடி வாரீர், இது கேட்டு சாந்தம் அடைவீரே. சாந்தம் அடைவீரே என்றும் சாந்தம் அடைவீரே. அறவொழுக்கங்களில் குற்றம் இல்லாதவரின் உறவை மறக்கவும் துன்ப காலத்தில் துணை நின்றவரின் நட்பை கைவிடவும் கூடாது என்று அறி. ஒருவன் முன் செய்த நன்மையை மறப்பது ஒருவருக்கு அறமாகாது. அவன் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறப்பது அறம். எமக்கு முன்பு ஒரு நன்மை செய்த ஒருவர் இப்போ எம்மை கொன்றது போன்ற ஒரு கொடுமையான தீமை செய்யும் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்த அளவில் அந்த தீமை மறையும் என்று அறிவாய். எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வு இல்லையாம் என்று அறி.
பாவத்தில் இருந்து நீங்களாமானால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு பாவ நீக்கம் இல்லையே. என்று இன்னவாறு வள்ளுவன் செய் நன்றி அறிதலில் சொல்லும் மரங்கள் சில இதில் அறிந்தோம், இன்னும் அவர் சொல் மரங்கள் கற்போமே. வாரீர் குழந்தாய் குழந்தாய் வாரீரோடி வாரீர், இது கேட்டு சாந்தமடைவீரே சாந்தமடைவீரே. என்றும் சாந்தம் அடைவீரே. என்றும் சாந்தம் அடைவீரே. இவர் பகைவர் இவர் அயலவர் இவர் நண்பர் என்று பிரித்து பாரபட்சம் காட்டாமல் இருத்தலே நன்மை தரும் நடுவு நிலைமை என்னும் தகுதியாகும். இது ஒரு நல்ல அறமுமாகும். நடுவு நிலைமை தவறி உண்டாகும் பயனை அப்போதே கைவிட்டு நடுநிலை நின்று பயனடைவீரே. பாரமேற்ற முன் சமனாக நிற்கும் தராசு முள்போல் பக்கம் சாராமல் நின்று நீதி நியாயம் கூறுவதுதான் சான்றோர்க்கு அழகு என்றார் வள்ளுவனாரே. கல்வி கற்கும் பிள்ளை காளிந்த வள்ளுவனார் நடுநிலைமை பற்றி கூறும் கருத்தை அறிந்து நடுநிலைமை எனும் மரத்தை புரிவீர்களே, வரும் பயனை அடைவீர்களே. ஆனந்தம் பெறுவீர்களே. பிள்ளைக்காய் பயனை அடைவீர்களே. ஆனந்தம் பெறுவீர்களே. செருக்கு நீங்கி அடக்கமாயிருத்தல் எல்லோர்க்கும் நன்றே எனினும் செல்வந்தருக்கு
அவர்களுக்கு அந்த அடக்கம் மேலதிகமான ஒரு செல்வமாகும். அதுவே அவர்களுக்கு அரிய அழகுமாகும் என்று அறிவீரே நீங்கள். காக்க வேண்டியவற்றுள் எதனையும் நாம் காக்க முடியாது போயினும் நாவையாவது அடக்கிக் காத்திடல் வேண்டும். இல்லையே ஒருவர் சொன்ன சொல்லே ஒருவரின் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் என்றாரே தெய்வ புலவர் வள்ளுவனார் என்று அறிவாய் நீயே. கடும் சொல் பொய்கோள் என்பன எமது பேச்சில் கலந்து இருப்பின் அதுவே தீய பேச்சு ஆகும். அப்பேச்சு கேட்போர் உள்ளத்தில் ஒரு துன்பத்தை உண்டு பண்ணுமாயின் பேசினவரின் முன்னைய அறங்கள் அவருக்கு கொடுக்கும் நன்மையை தீயதாக்கிவிடுமே. ஒருவனை ஒருவன் தீயினால் சுட்ட புண் ஒரு நாள் ஆறிவிடும் ஆயினும் ஒருவனை ஒருவன் நாவினால் சுட்ட புண் ஒரு நாளும் மாறாது. ஆகையால் நாவினால் சுட்டதை வடு என்றாரே தீன் தமிழில் வள்ளுவனா. மானே மயிலே குயிலே மட அன்னமே கர்ச்சித்து பாய்ந்திடும் இளம் சிங்கமே ஏனோ நீ இங்கு இன்னமும் வரவில்லையே. அடக்க உடைமையில் வள்ளுவனும் சொன்னதை கேட்கவில்லையே. நெஞ்சங்களே நெஞ்சங்களே அமிர்தமான திருக்குறள் தரும் பாடம் கேட்டு பயனடைகிறோ இன்பம் அடைகிறோ. பயனடைகிறோ இன்பம் அடைகிறோ. எவர்க்கும் நல்லொழுக்கம் சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கமே எமது உயிரினும் மேலானதாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறி. இதனை சிறப்பு தருவது ஒழுக்கம் என்றும் கூறலாம் என்றும் சுற்றத்திற்கும்
மனத்துக்கு